ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஈஸியான ஒரு கார பணியாரம் பார்க்கலாம். இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, நான் நார்மலா வணக்குற மாதிரி வெங்காயம், மிளகாய், அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, மசாலாஸ், கரம் மசாலா, சீரக மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா எண்ணெயில நல்லா வணக்கிட்டு அதை ஆற வச்சுட்டு நான் இதில் வந்து மாவில் தோசை பேட்டரில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு ஆனியன் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணீங்க அப்படின்னா கடிக்கிறதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் வந்து இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுந்து பருப்புலாம் ஆட் பண்ணும்போது அதுவுமே வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ வந்துட்டு குழியில நம்ம ஊற்றிடலாம். அப்படியே ஒரு ஒரு குழியாக வந்துட்டு நம்ம ஊற்றி ஊற்றி மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். நான் வந்து குச்சி, நீங்கள் ஸ்பூன் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு மைக்கூதி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எங்கள் ஊர் சைடு மைக்கூதின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் மறக்காமல். தென் வந்து இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கணும். இப்போ வந்துட்டு நம்ம குச்சியை வந்துட்டு இந்த மைக்கூதி வந்து நம்ம வந்து பணியாரத்தில் விட்டு விட்டு எடுக்கும்போது அதில் மாவு ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வேகலைன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு அது வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். அவ்வளோதான். ஈஸி அண்ட் குயிக்கான ஒரு